ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சிறுகடிக்க ஆசை இன்னைக்கான எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, மனோஜ் அவனோட ஷோரூம்ல வந்து எலித்தோல் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்னதால, ரோகிணி அத நான் துரத்துறதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அப்போ மனோஜ் வந்து இன்னைக்கு நைட்டு நீ என் கூட வந்து தங்கிக்கோ அப்படின்னு தங்கிட்டு அந்த எலிய வந்து எப்படியாச்சும் புடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதனால ரோகிணி மனசுக்குள்ள ஒரு பிளான் பண்றாங்க. இதுதான் நல்ல சான்ஸு. இத வச்சு எப்படியாச்சும் மனோஜ வந்து கவுக்கலாம் அப்படின்னு அவங்க சந்தோஷமா வந்து இப்போ அ ஷோரூமுக்கு போயிருக்காங்க. ரோகிணி இப்ப ஷோரூமுக்கு போயிட்டாங்க. அவங்க பிளானே வேற. ஆனா, இப்ப ரோகிணிய பார்த்ததும், மனோஜ் பார்த்தீங்க அப்டின்னா, எலிய புடிக்கிறதுக்கு என்ன ஐடியா பண்ணியிருக்க? அப்டின்னு கேட்டதுமே, ரோகிணி ஒரு அ பூனைய கொண்டு வந்து விடுறாங்க. அது எலிய புடிச்சிரும் அப்டின்னு சொன்னதும், மனோஜ் நிம்மதியா ரோகிணி கூட தனியா உட்காந்து பேசிட்டுருக்காரு. அப்போ மனோஜோட அப்பா, அம்மா 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு அப்டின்னு சொல்ல, இதுக்கு ரோகிணி, நானும் உன்ன வந்து பிரிஞ்சு கஷ்டப்படுறேன் அப்படின்னு எமோஷனலா ரொம்பவே ரொமான்டிக்காவும் பேசுறாங்க. இத கேட்டு மனோஜ் அப்படியே அவரோட மனசு வந்து உருகுது. இன்னொரு பக்கம் முத்து மீனா வீட்ல ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. அண்ணாமலை உட்பட எல்லாருமே வந்து சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா இருக்காங்க. அப்போ முத்துவும், மீனாவும் அவரோட அம்மாவ வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க. அப்போ மீனாவோட அம்மா பார்த்தீங்க அப்படின்னா, "ஆம்பளைங்க சாப்பிட்ட பிறகு தான் நாங்க சாப்பிடுவோம்" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் அந்த காலம். இப்போ அப்படிலாம் யாருக்கும் கிடையாது" அப்படின்ற மாரி முத்து சொல்றாரு. இந்த கேப்ல முத்து வந்து ஒரு விஷயத்த ஓப்பன் பண்றாரு. என்னன்னா, நாங்க 2 பேரும் அதாவது முத்துவும், மீனாவும் புதுசா ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து சேர்ந்திருக்கோம். இத பத்தி எல்லார்ட்டயும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில ஸ்வேதா தான் அங்க இங்கிலீஷ் டீச்சரா இருக்காங்க அப்படின்ற விஷயத்த முத்து சொன்னதும், அண்ணாமலை சந்தோஷப்படுறாரு. இது கூடவே, "நீ கண்டிப்பா படிக்கணும்டா. நீ படிச்சிருவியா?" அப்படின்னு கேட்க, முத்து, "இல்லப்பா, இப்போ வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் ஆயிடுச்சு. அதனால கண்டிப்பா படிக்கணும்." அப்படின்னு ரொம்ப உறுதியா வந்து பேசிட்டுருக்காரு. அதுக்கப்புறமா சத்யா வந்து மாடியில தனியா நின்னுட்டுருக்கான். அவன்கிட்ட போயிட்டு மீனா, "என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்குறாங்க. ரேகாவோட அப்பாவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு அப்படின்ற மாரிலாம் சொல்றாரு. உடனே முத்து, "அ அவர் உன்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு?" ஸோ அப்படி விசாரிக்கிறாங்க. அவர் என்கிட்ட இப்ப வரைக்கும் வந்து பழைய மாதிரி தான் நடந்துக்கிறாரு. முக்கியமான அ பொறுப்புகள என்கிட்ட தான் குடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்பொழுது, "என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க இருக்கோம். பார்த்துக்கலாம்." அப்படின்ற மாரி சத்யாவுக்கு முத்து ஆறுதல் சொல்றாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இங்க தான் எபிசோட்ல ஹைலைட்டே ஆரம்பமாகுது. இங்க ஸ்ருதி வீட்ல இப்போ பார்ட்டிக்கான ஏற்பாடெல்லாம் ஸ்ருதியோட அம்மா வந்து பண்ணிட்டுருக்காங்க. இது எல்லாம் வந்து அ கவனிச்சுக்கிட்டு விஜயா, இது போலலாம் நீங்க